ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையோட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ ஆனால் நம்மளுக்கு நெல்லூருக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சுங்க. அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்த பூவெல்லாம் வந்து எத்தனை வகையான பூ எடுத்துகிட்டு வந்தேன்னா எல்லாமே வச்சு சாமி படங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரசாந்தமாக பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படின்ட்டு இன்றைக்கி சூப்பராக பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கற்பூர ஹாரத்தி காட்டிட்ட பிறகு அம்மன் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சாமி படத்துலேருந்து ஒரு பூ அழகாக அப்படியே கீழே வந்து விழுந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த அம்மனே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணாங்களே அப்படின்ட்டு. எத்தனை பேர் உங்களில் வந்து சாமி படங்களை பார்த்து ரசிப்பீங்களோ எனக்கு தெரியல. நான் மட்டும் அலங்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு வந்து சாமி படங்களை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து நிறைய பூ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதனால் வெளியே ஒரு உருளி போட்டு அதுலேயும் நிறைய பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அப்படியே வீட்டு வாசப்படியில மாயிலை கூட வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையும் வச்சு இன்றைக்கி வந்து நிறைய கோலமாவில் வந்து கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் விநாயகர் ஊர்லேயே வச்சுருப்பேன் என்ட்ரன்ஸ்லேயே, அதையும் பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு டிவி யூனிட் கிட்ட பாபா விக்கிரகமும் லக்ஷ்மி அம்மன் விக்கிரகம் இருக்கும், அங்கேயும் நிறைய பூ போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன். ஒரு கவரில் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வீட்டு வெளியே ஒரு விநாயகர் விக்கிரகம் இருக்கும், அந்த விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பூஜை வந்து சந்தோஷமாக முடிச்சியாச்சு.